அரிசி பருப்பு சாதம் செஞ்சு ரொம்ப நாள் ஆகுதுன்னு லஞ்சுக்கு அரிசி பருப்பு சாதம் செய்யலான்னு வந்து அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு சின்ன வெங்காயம் நம்ம போட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே உரித்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கு தேவையானது வந்து சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி. தக்காளி சின்ன தக்காளியே ஒன்று எடுத்துக்கிட்டாலே போதும். கொஞ்சம் காஞ்ச மிளகா தாளிக்க அதையும் கிள்ளி வச்சுட்டேன். குக்கரில் வந்து நெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் கொஞ்சம் நிறையவே போட்டு கருவேப்பிலை வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டுட்டு அது வணங்கினதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் போட்டு நம்ம மசாலா பவுடருக்கு பார்த்திங்கன்னா வெறும் மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டாலே போதும். காரத்துக்கு பொடிலாம் எதுவும் போட தேவையில்லை. நம்ம காஞ்ச மிளகா போட்டிருக்கறனால அதே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அரிசி பருப்பும் போட்டுட்டு நம்ம உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம மூடி வச்சுட்டா நல்லா சூப்பராக இருக்கும். இதுதான் வந்து இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு. இதுக்கு தொட்டுக்க வந்து நான் வாழைக்காய் ஃப்ரையும் சோயா ஃப்ரையும் எடுத்திருந்தேன். சிக்கன் வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் குளிச்சு ரெடி ஆகிட்டு அப்படியே கோவிலுக்கு போயிட்டு வெளியில் சாப்பிட்டு வரலான்னு தான் கிளம்பியிருந்தோம். வி நெக் பேட்டர்னில் ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தேன், குர்த்தியும் அதுக்கு லெகினும். ஸோ கோவிலுக்கு போயிட்டு அங்கேருந்து எங்கேயாவது வெளியில் போகலாம் சாப்பிடன்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். போயிட்டு நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பணும் டின்னருக்கு. ஒரு 8:30 ஆகிடுச்சு அங்கேருந்து கிளம்ப. இங்கே வந்து விஐடி காலேஜ் பக்கத்தில் வந்து ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ அந்த ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு வந்து ரொட்டி பட்டர் சிக்கன் ஹைதராபாதி பிரியாணி அதெல்லாம் வாங்கியிருந்தோம். ஸோ டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருந்தது அந்த ஹோட்டலில். ஹோட்டல் வந்து கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்தது. பட் ஆனால் டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருந்தது. அங்கே சாப்பிட்டுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம்.